ஓம் சரவணபவ. ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தினம் சுபதினம் நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். இன்றைய நாளானது 10/6/2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூசம், இரவு 9:39 வரை. அதன் பின்பு ஆயில்யம். திதி வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை 4:15 வரை. அதன் பின்பு பஞ்சமி திதி. யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இந்த நேரத்தில் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த செயல்கள் சிறப்பாக நடந்தேறி செல்வ செழிப்பை அதிகரிக்கும். இனி மேஷம் முதல் மீனம் வரையிலான அன்பர்களின் ராசி பலன்களை மிக சிறப்பாக காணலாம். மேஷ ராசிக்கு மிக அற்புதமான நாள். கிரகங்கள் அந்தளவுக்கு சஞ்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சி, ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி. இது 10ஆவதுக்கு 2ஆம் இடத்துல ஒரு 4 கிரகம் கூட்டணி அமைச்சிக்கிட்டு உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வை தருவன்னு அவங்க உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான நேரம் மேஷராசிக்கு. இந்த மாதம் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே அனைத்து ராசியிருக்கும் இந்த கிரக அமைப்புகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. குறிப்பாக மேஷராசிக்கு இந்த பாரி கிரக அமைப்பெல்லாம் இனிமேல் எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது. அருமையான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள்லாம் நேரம் நல்லா இருக்கும்போது தான் நம்ம ஒரு 1000 மடங்கு நம்மளுடைய உழைப்பையும் முயற்சியும் போட்டு நம்மளுடைய வெற்றியை உறுதியாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் அபார வளர்ச்சி, பொருளாதாரத்தில் அபார வளர்ச்சி, அரசியல், அரசு செல்வாக்கு மிக சிறப்பாக காணப்படும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்கன்னு அந்த மாதிரி எங்கேயோ போகக்கூடிய ஒரு மிக சிறப்பான செயல்பாடுகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேர், புகழ், அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். உங்களை பற்றி ஊரே பேசும் அப்படின்னு சொல்லலாம். டாக் ஆஃப் த டவுன் அப்படின்லாம். அந்த மாதிரி உங்கள் துறையில் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பேசுவாங்க உங்களை பற்றி அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் அமைதி நிலவும், ஒற்றுமை நிலவும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிணக்குகள்லாம் நீங்கிடும். குடும்பம் குதூகலமாக இருக்கும் அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம் காணவிருப்பது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு துணிவே துணை அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு களமிறங்கி அனைத்து காரியங்களையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றியை காண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நினைக்கிறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றி. மனசில் நினச்சதெல்லாம் அப்படியே நடக்கும். நம்ம எண்ணிய எண்ணங்கள்லாம் நடக்கும்பொழுது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தோடு சுற்றுலா செல்வீங்க, மகிழ்வான இடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. அப்போ என்ன இருக்கும், கையில் பணமும் இருக்கும், மனசில் நிம்மதியும் இருக்கும், செல்வ செழிப்பும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தோடு சுற்றுலா செல்வோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப யோசனை செய்வாங்க. மற்றவங்களுக்காக செய்யணுன்னும் போது உடனே செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கான நாள். சுப விரயங்கள், சுப பேச்சுவார்த்தைகள், நல்ல மாற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சகோதர சகோதரிகள் பந்துக்களுடன் இணைந்து மிக சிறப்பான செயல்பாடுகள்லாம் காணப்படும். அனைத்து துறையிலும் குறிப்பாக கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், தரகு, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உச்சத்தை காணக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரும். அனைத்தும் உங்களுக்கு வெற்றி 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 தான். அடுத்து நாம் காணவிருப்பது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் 2க்குரியவன் ஆட்சியாகி நல்ல பொருளாதார யோகத்தை தந்து கொண்டிருக்கிறார். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பல வகையிலும் உங்களுக்கு பொருளாதார வருவாய் வரும். இந்த பொருளாதாரத்தை விட்டுடக்கூடாது. பணம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத இடத்துல எடுத்துகிட்டு போய் இந்த பொருளை பணத்தையோ நம்மளுடைய பொருட்களையோ எங்கேயும் ஏமாந்து விட்டுடக்கூடாது. வாய் வார்த்தைகளை நம்பி ஏமாறக்கூடாது. தேன் தடவிய வார்த்தைகளை பேசி நம்மளுடைய ஏமாத்துறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் காத்திருப்பாங்க. அந்த வார்த்தைகளில் மயங்கி நம்ம பணத்தையும் பொருளாதாரத்தையும் விட்டுறக்கூடாது. இதை ரொம்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 12இல் குரு அமர்ந்து விரயத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். பெரிய விரயத்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நல்ல வருவாய். அதனால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது. இப்போ ஒரு கடனே வாங்கினா கூட உங்களுடைய தேவையை தான் பூர்த்தி செய்து கொள்ளணும். முதலீடெல்லாம் எடுத்து போய் செஞ்சு இப்போ கஷ்டப்படக்கூடாது. இந்த காலகட்டம் நிலத்தில்
முதலீடு செய்வது, நகையில் முதலீடு செய்வது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடன் இருந்தால் கடனை அடைச்சிருங்க. பணம் வருது அப்படின்னால முதல்ல கடனை அடைத்திடணும். மற்றபடி அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். அடுத்து நாம் காணவிருப்பது கடகராசி. கடகராசிக்கு இந்த காலகட்டம் 8ல் இருக்கக்கூடிய சனி நமக்கு வந்து பலவித தொல்லைகளெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தாலும் குரு வந்து அந்த தொடைகளெல்லாம் நீக்கி உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். ராசி அதிபதி வலுவாக இருக்கிறார். வலுவாக இருந்து எல்லா வித செயல்பாட்டையும் சிறப்பாக செய்து தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் முயற்சி செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். என்னால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வந்து சிறப்பான ஒரு பார்வை, கடவுளுடைய அருள் என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வை பெற்று நன்மைகளை அதிக அளவில் தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா காரியமும் கடகடன்னு நடந்து முடிஞ்சிடும். அது தொழில், திருமணம், வேலை வாய்ப்புன்னு அனைத்து விதமான செயல்களையும் நீங்கள் வந்து களமிறங்கி செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். தன வருவாய் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய, அதே போல் சுப நிகழ்வுகள், சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். அதனால் மனமகிழ்வும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு மிக இனிமையான நாள். அடுத்து நாம் காணவிருப்பது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த நாள் வந்து செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளணும். நம்ம போவோம், ஒரு பொருளை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருக்கும், வாங்கிடுவோம். வாங்கிட்ட பிறகு ஐயோ தேவையில்லாமல் இந்த பொருளுக்கு செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் பட்ஜெட் போட்டுருங்க. இன்றைக்கி எடுத்த உடனே இந்தந்த பொருள் தான் வாங்கணும், இது வாங்கக்கூடாது. தேவையில்லாத செலவுகள் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய நாள். அதனால் விரயத்தை மட்டும் இன்று கட்டுப்படுத்தி கொள்ளணும். அதே போல் மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும். அவர்களுடன் அதிக மதிப்பெண்கள் பெற்று அவங்க விருப்பப்பட்ட இடத்துலையே விருப்பப்பட்ட பாடங்களை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனமகிழ்வெல்லாம் தரும் இந்த நாளில். அவங்க ஒரு காலேஜிலேருந்து நம்மளுக்கு அழைப்பு வருமா அப்படின்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரியான செய்திகள், தொலைதூர செய்திகள்லாம் இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு மிக சிறப்பான மனநிறைவை தரும்லாம். கூடுதல் இறை வழிபாடு வந்து வைத்துக்கொள்வது இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் வந்து அவங்க நன்மைகளை பெருக்கிக் கொள்ளலாம். பாக்கியத்தில் வந்து பாக்கியஸ்தான அதிபதி வலுவாக இருக்கிறதுனால நன்மைகளை வந்து அவங்களுக்கு எந்த வகையிலும் வந்து சேரும். அந்த நன்மைகளை வந்து விரயமாக்கிடக்கூடாது. அதை தேவையான பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கும் பொழுது இந்த நாள் இனிய நாளே. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நடந்து ஏறும் நல்ல நாள். அடுத்து நாம் காணவிருப்பது கன்னிராசி. கன்னிராசிக்கு அனைத்திலும் வெற்றி. ஏன்னா லாபாதிபதி லாபத்தில் அமர்ந்து உங்களுக்கு வெற்றியை உறுதியாக தருவதற்கு நான் இருக்கிறேன் என்று முத்தாய்ப்பாக சொல்லி கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். 11ல் சந்திரன் இருக்கும்போது எந்த செயலை செய்தாலுமே அது வெற்றியை மட்டும் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள் நடந்து முடியும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்த தேக்க நிலைகள்லாம் நீங்கிடும். அது எந்த தொழிலை செய்பவருக்கும். ஏன்னா வண்டி வாகனங்களில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். தனப்பிராப்தி மிக சிறப்பாகவே இருக்கும். புதிய தொழில்கள், புதிய தொழிலில் வந்து முதலீடு செய்வது இதற்கெல்லாமே ரொம்ப மிக சிறப்பான நாள். அடுத்து நாம் காணவிருப்பது துளாராசி. துளாராசிக்கு இந்த காலகட்டம் மனைவி வழியில் ஆதாயம், அனுகூலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால, அதே போல் வண்டி வாகன யோகம் வந்து மிக சிறப்பாக காணப்படும். தாய் வழி சொந்தங்களுடைய ஒரு நல்லிணக்கம், தாய் வழி ஆதாயம், தொழிலில் வந்து உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக கைகூடுவது, செய்தொழிலில் மேன்மை, நல்ல பேர், புகழ், அங்கீகாரம், கௌரவம் கிடைப்பது, சமூகத்தில் ஒரு முதலிடத்தை பிடிப்பது, குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து சிறப்பாகவே காணப்படும். இது வரைக்கும் வந்து குடும்பத்திலலாம் ஒரு மனக்கசப்புலாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி இப்பொழுது குடும்பத்தினரோட மிக சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். அதே போல் குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு சென்று மனமகிழ்வை தரக்கூடிய மிக அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். துளாராசிக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் நடைபெறும் அற்புதமான நாள். அடுத்து நாம் காணவிருப்பது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் பாக்கியங்கள் நிச்சயம் உண்டு அப்படின்னு கிரக அமைப்புகள் ரொம்ப அழகாக சொல்லுது. நீங்களே முயற்சி செய்து யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் உழைப்பை கொண்டே முன்னுக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். இது வரைக்கும் வந்து தொழிலில் ஒரு பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு அது சிறப்பான கௌரவங்கள்லாம் கிடைக்கக்கூடிய
ஒரு யோகமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பிள்ளைகளின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குருமார்கள் பெரியவர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அரசுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசுத்துறையில் இருப்பவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு இது மிக ஏற்றமான நாள். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டீங்கன்னா நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும். அடுத்து நாம் காணவிருப்பது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த நாள் சந்திரன் 8ல் இருக்கிறார். அதனால் சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது. அன்றாட வேலைகளை திறம்பட செய்திருங்க. குலதெய்வ வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நாள் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக கையாள வேண்டும். அடுத்து நாம் காணவிருப்பது மகர ராசி. மகர ராசிக்கு 7க்குரியவன் 7ல் ஆட்சி பெற்று ராசியை பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். சமூகத்தில் இது வரைக்கும் பேர், புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கவலையே கிடையாது. நீங்கள் இருக்கிறது உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய, நல்ல விதமாக தெரியும். எப்படி தெரியறதுல 2 விதம் இருக்குது. நல்ல விதமாக தெரியுமா, இல்லை வேறு மாதிரி தெரியுமா? நல்ல விதமாகவே தெரியக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் கடன்காரன்னு பேர் எடுத்த பேரெல்லாம் போய் கடனை அடைச்சிருவீங்க. தொழிலில் நல்ல மாற்றம்லாம் இருக்கும். ஊர் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் இருப்பதோடு உத்தியோகத்தில், வியாபாரத்தில், தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றமும் சிறப்பான தன வருவாயும் இருக்கும். நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் சுகங்களை பெருக்கிக் கொள்வீர்கள். சுகத்தை பெருக்கிக் கொள்வீர்கள்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை வாங்குவீங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீங்க. நல்ல ஒரு சொத்து, நிரந்தரமான சொத்து இந்த காலகட்டம் அமையக்கூடிய சொத்து உங்களுடைய வம்சாவளியே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையான சொத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் அற்புதமான நாள். அடுத்து நாம் காணவிருப்பது கும்பராசி. கும்பராசிக்கு இந்த காலகட்டம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். அதற்கான உழைப்புகளை நீங்கள் அதிகப்படியாக போடுவீங்க. செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப சிறப்பு. சகோதர சகோதரிகளிடம், அதே போல் நெருங்கிய பந்துக்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது. தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் பயணங்களில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. மற்றபடி அனைத்து வகையிலும் கும்பராசிக்கு மிக சிறப்பான நாள். முயற்சிகள் கை கொடுக்கும் ஒரு வெற்றி திருநாள். மீன ராசிக்கு மிக சிறப்பான நாள். நல்ல பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி காணப்படும். நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்கள் கர்மாவை நீக்கி இன்னும் அதிகப்படியான பலன்களை தரும். அதே போல் மாணவர்கள்லாம் ஒரு நுழைவுத் தேர்வெல்லாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுடைய கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. நீங்கள் விருப்பப்பட்ட பாடம், விருப்பப்பட்ட கல்லூரிகளே கிடைக்கக்கூடிய நிகழ்வும் ஏற்பட்டு உங்களுக்கு அதிகப்படியான மனமகிழ்வை தரும். அதே போல் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் மிக சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். காவல் தெய்வங்களை வழிபடும் பொழுது உங்களுக்கு நடைபெறவிருக்கும் பலன்கள் அதிகப்படியாக இன்னும் நடந்து உங்களுக்கு மனமகிழ்வை தரும். அனைத்து விதமான செயல்பாடுகளை செய்வதற்கு இந்த நாள் உங்களுக்கு மிக உகந்த நாளாக காணப்படுகிறது. அனைத்து ராசியினரும் நல்ல வளமும் நலமும் பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.